கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. நீங்கள் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசம் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா 16 வாசிப்போம். 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருங்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசி. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும், ஆமாம், பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க? ஆமாம், ஸோ இத்தனை தான் மழை பெஞ்சு தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்சிட்டு அதை வெளியே போய் அந்த கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேரும் சகதி மரம் எப்படா வெயில், கிராமப்புறம் தான் வெயிலுக்கு எப்போ கண்ணை திறக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ வெயில் வந்த அப்புறம் தான் அப்பாடியா அது ஒன்று காஞ்சி அப்படியே இதாகும். அதே மாதிரி நோவா காலத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ள பெருக்கம் வந்தது. அது முழு உலகமும் ஒரு அழிவு வந்தது. நோவா பேழை மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. எத்தனையோ 100க்கும் அதிகமான நாட்கள் ஏன்னா அந்த பேழையில் மிதந்து கொண்டிருந்த தண்ணீர் ஃபுல்லாக அது எப்போ தண்ணீர் வத்தும் என்று ஏங்கி கொண்டிருந்த நோவா. ஸ்தோத்திரம் பாருங்கள், அது காய்ந்து உலகம் பொழுது அப்படின்னா வெளியே வந்து தேவனுக்கு அவர் பலி செலுத்தி, ஆமே, நீதியின் சூரியனாகிய இயேசுவை, ஆமே, சோதர பிதாவாக தேவனை நோவா தரிசித்த நாம் பார்க்க முடிகிறது. அருமையான அவருடைய முகம் சூரியனை போல. ஆமாம் சோதரம். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பிறந்த குழந்தை இந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்க? அதை காட்டுவாங்க. ஏன்னா அந்த கதிர் வச்சு அந்த குழந்தை மேலே படும் பொழுது அது ஒரு சத்து இருக்கான், அது ஒரு எனர்ஜியாம். சோதரம். அதே மாதிரி நம்முடைய மரங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள், செடிகள், எல்லாம் மிருகஜீவம் அது நம்ம மேலேயும் இல்லை சினிமா அது படும் பொழுது, அதான் காலையில் என்ன பண்ணுவாங்க? வாக்கிங் போங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மஞ்சள் வெயில் என்ன பண்ணுங்கள், ஆமாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அநேக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சூரியனை படைத்த அந்த சூரியனே நம்ம என்ன பண்ணுது? கொஞ்ச நேரம் பார்த்தா கண்ணு கூசும். ஆனாலும் பாருங்கள், அந்த சூரியன் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன பாருங்க, அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணும்படி நம்மளை விரும்புகிறார். சோத்திரம். உங்களை வெளிச்சத்திலே நடத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஆமே சோதரம். ஏன்னா இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இந்த சூரியனை போல அவருடைய முகம் என்ன பண்ணுதான்? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஆமே சோதனையினால் பிரகாசிக்க என்னால் எழும்ப முடியல, ஊழியத்தில் எழும்ப முடியல, குடும்பத்தினால என்னதான் சொன்னாலும் எனக்கு தவறான பிறகு தான் சொல்கிறாங்க நம்ம. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ண உங்களை பிரகாசிக்க பண்ணும்படி எழும்பு சீயோனை எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பிரி, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறேன் என்று இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே சோதரன். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கலங்காது, எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார். நீதியின் சூரியனாகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் தரிசிங்க. அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட கொடுங்க. என் சப்பா என்னை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் சூரியனை பிரகாசிக்க பண்ண ஆண்டவராக இயேசு உங்களையும் என்ன பண்ணுவார்? அவர் பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சூரியனை போல உம்முடைய முகம் பிரகாசித்து நாங்கள் பார்க்கிறோமாப்பா. ஆண்டவரே, அவரோடு கூட நடந்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யெகோவா சீரனை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையை பிரகாசிக்க முடியும், என் பிள்ளைகள் பிரகாசிக்க முடியும், என் பிள்ளைகள் வெற்றி பெற முடியலையே, நான் இதெல்லாம் பயங்கரமான தொழில். ஆனாலும் ஆண்டவரே, இந்த காலை வேளை ஒரு வெற்றியின் யூத சிங்க ராஜாமாகிய
தேவன். ஆமே, யுத்தத்தின் வல்லமையில தேவன், இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெக்கத்தோடு அந்த இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க. அவரோடு கூட நடக்கும் பொழுது அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளை பிரகாசிக்க வைங்க. ஆண்டவரை பிரகாசிக்கப்படாது போராடுகிற எல்லா விதமான சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும். உன்னுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.